Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் இறைவசனம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணினேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் நாம் ஓடும் ஓட்டத்தை எப்படியாக ஓட வேண்டும் என்று நமக்கு நினைவூட்டுகிறார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோளை நாம் வைத்திருக்கலாம். ஆனால் குறிக்கோளை அடைய வேண்டுமென்றதால் வெறுமனே பைபிளை வாசித்து கொண்டே போனால் நமக்கு முழு பிரயோஜனம் கிடைக்காது. உதாரணத்துக்கு, செடிகள் உயிர் வாழ்வதற்கு மழை அவசியம். ஆனால் மழை கொட்டோ கொட்டோ என்று கொட்டினால் மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் அதிகமாகி நிலம் சொத சொத என்று ஆகிவிடும். அவ்வாறு தண்ணீர் செடிகளுக்கு பிரயோஜனமாக இருக்காது. சொல்லப்போனால் அவற்றின் வளர்ச்சியை கூட அது பாதிக்கும். ஆனால் மிதமான ஒரு வேகத்தில் மழை பெய்தால் மழை நீரை நிலம் உறிஞ்சிக்கொள்ளும். செடிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர்கள் கிடைக்கும். அவை நன்றாகவும் வளரும். அதே மாதிரி தான் நாம் பைபிளை வேகமாக படித்து கொண்டே போனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இன்றைக்கு அநேகமாக அனைவரும் சொல்லக்கூடிய காரியம், நான் பரிசுத்த வேதாகமத்தை 7 முறை படித்துவிட்டேன், 10 முறை படித்துவிட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மைத்தன்மையோடு இது சிந்தித்தால், நாம் பரிசுத்த வேதாகமத்தை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு நம் ஆயுள் காலமே பத்தாது. அப்படி இருக்கும்போது 7 முறை படித்துவிட்டால் நான் கடவுளுடைய வார்த்தை அனைத்தையும் அறிந்து கொண்டேன் என்று சொல்வது வேடிக்கையாக தான் இருக்கிறது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஒரு சில சகோதரிகள் கடவுளுடைய வசனங்களை மனப்பாடமாக ஒப்பித்துவிட்டு, கடவுளுடைய வார்த்தையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், பார்க்காம சொல்வேன் என்று சொல்கிறார்கள். இங்கு மனப்பாடம் பண்ணுவதற்காக கடவுள் நமக்கு வார்த்தையை தரவில்லை. அவருடைய நித்திய வாழ்வுக்கு நாம் வர வேண்டும். அதற்கு உண்டான ஆலோசனைகளை ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். நிறைய உதாரணங்களையும் கொடுத்திருக்கிறார். அந்த உதாரணங்களை எல்லாம் நாம் தியானித்து நம் வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமே தவிர, அனைத்து அவருடைய வார்த்தைகளையும் மனப்பாடம் செய்து ஒப்பிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. பைபிளை வேகமாக வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் வாசிக்கும்போது கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நிதானமாக வாசித்தால்தான் நாம் கடவுளுடைய சித்தம் என்னவென்று நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கவே படிக்கிற விஷயங்களை யோசித்து பார்க்கவும் முடியும். அல்லது முடித்த உடனே கூட அதை யோசித்து பார்க்கவும் முடியும். அப்படி யோசித்து பார்ப்பதற்கு படிக்கிற நேரத்தை கொஞ்சம் அதிகமாக்கினாலே போதும். ஆண்டவர் இந்த வசனத்திலே அவருடைய சித்தத்தை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார், இது என்னோட வாழ்க்கையிலே இதை நான் எப்படியாக பொருத்தி பார்க்க முடியும், நான் எப்படியாக என்னோடய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை ஆண்டவருக்கு சித்தம் கொண்டு நான் அதை செய்ய வேண்டும் என்று நாம் தியானிக்க முடியும். இன்றைக்கு அநேக பேர் இப்படி தான் பைபிளை வேகமாக படித்துவிட்டு அதை பெருமையாக சொல்வார்கள். இந்த வசனம் நான் பார்க்காம படிப்பேன், இந்த வசனம்லாம் எனக்கு பார்க்காம தெரியும் என்று பெருமை கொள்கிறார்கள். ஆண்டவர் அதுக்காக கொடுக்கவில்லை. நம் வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே நாம் இருந்தாலும் கூட நாம் தெளிவாக வாழ வேண்டும், உன்னதமாக வாழ வேண்டும், அனைவரையும் நேசிக்கும் விதத்தில் அது இருக்க வேண்டும், மன்னிக்கும் குணத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அப்படிப்பட்ட விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவருடைய கடவுளுடைய வார்த்தையை நாம் ஆழமாக நிதானமாக வாசித்து, அன்றைய காலகட்டத்திலே கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள், எப்படி ஆன்மீக வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைந்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன் இனி வரும் காலங்களில் கூட
அவர் வருகையின் நிமித்தம் நாம் எப்படியாக தயார் செய்ய வேண்டும், நம்மளே தயாரிக்க வேண்டும். அதாவது உலக காரியங்கள் நம்மளை கரைப்படுத்துகிறது. ஆனால் கடவுளோட வார்த்தையோ அந்த கரையிலேருந்து ஒரு புனித வாழ்வுக்கு நம்மளை இட்டு செல்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த வசனத்தை அவர் கொடுத்திருக்கிறார். மறுபடியுமாக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணினேன். அவர் நம்ம ஓடுற ஓட்டம் எப்படியாக இருக்க வேண்டும்? அப்போது கடவுளோட வார்த்தையை நிதானமாக நாம் கற்றுக்கொண்டால்தான் நாம் பொறுமையாக சேர வேண்டிய இடத்திற்கு நாம் கரெக்டாக செல்வோம். அதுக்கு தான் இப்படி சொல்கிறார், நான் இப்போது ஓடுகிறேன், ஆனால் சேர வேண்டிய இடம் எதுவென்று தெரியாதவன் போல் ஓடுவதில்லை. இன்றைக்கு நாமும் அப்படி சொல்வோமா? ஏதோ ஒன்றை நான் படித்துவிட்டு, ஏதோ ஒன்று கடவுளுடைய வார்த்தையை நான் உள்வாங்கிவிட்டு நான் ஓட வேண்டும் என்பதல்ல. கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கும்போது, தியானிக்கும்போது கடவுள் நம் மீது வெளிப்படுவார். நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட வெளிப்பாடுக்கு நாம் ஜெபிப்போமா? சோத்தங்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, இந்த தினவசனம் மூலியமாக நீர் எங்களுக்கு நிதானத்தை கற்றுத்தருகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே தான் ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனை ஆழமாக புரிந்து தியானித்து எங்கள் வாழ்க்கையில் அந்த ஜீவனை கொண்டு வர தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நிதானமாக தியானித்து வாசித்து நீர் சொல்லப்பட்ட காரியங்களை ஆழமாக புரிந்து கொண்டு அவர்களோட வாழ்க்கையிலும் அதை செயல்படுத்த தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. சொத்து கர்த்தாவை துதிக்கிறோம், இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you're watching New Eden TV.